ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான சமையல் பார்ப்போமா? இன்றைக்கி உருண்டை குழம்பு தான் வைக்க போகிறோம். முதல்ல வெங்காயம், தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். தேங்காய், கருவேப்பிலை, துவரம்பருப்பு, கடலப்பருப்பு, சோம்பு, பட்டை மிளகாய் அரைக்க தயாராக இருக்குது. இஞ்சி பூண்டு விழுது, புளி இங்கே ஊற வச்சுருக்கேன். அதில் பருப்பு அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, தேங்காய், உப்பு இதெல்லாம் ஒன்றா போட்டு பிணைச்சிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா புளி கரைச்சி வச்சாச்சு. 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், தேங்காய் கரைச்சி வச்சுருக்கேன். இங்கே உருண்டை பிடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். நீங்களாம் எப்படி வைப்பீங்கன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அத்தை வைக்கிற மாரி தான் நான் வச்சுருக்கேன். நீங்களாம் எப்படி வைப்பீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ ஒரு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. நாங்களாம் கடுகு தான் போடுவோம். நீங்கள் என்ன போடுவீங்கன்னு சொல்லுங்கள். கடுகு பொரிஞ்சோன்னே கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி போட்டு வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம மசாலா கரைச்சி வச்சோம்ல, அதை எடுத்து ஊற்றிடலாம். லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது உருண்டை போட்டோடனே திக்காயிரும். அதனால் தண்ணியாக இருக்கும் போதே கொதித்த பிறகு உருண்டை போட்டுக்கலாம். இப்போ இருந்தால் கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஒட்டி வச்சுருக்க உருண்டையை நம்ம மெதுவாக போட்டுக்கலாம். சிம்மில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்புறம் கரைஞ்சிரும். அதனால் சிம்மில் வச்சு கொதிக்க வைங்க. நல்லா உருண்டை வெந்த பிறகு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் தண்ணியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அப்புறமாட்டிக்கு திக்காயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.